ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமித் அவர்கள் கேமரா முன்னாடி வந்து ரொம்ப மனமுடைஞ்சு உருகி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க கானவனத்துக்காக. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். வினோத் கண்டிப்பாக யாராலும் மறக்கவே முடியாது. அவர் தான் டைட்டில் வின்னராக வர வேண்டிய ஒரு ஆள். பட் அவர் வந்துட்டு ஒரு முடிவு எடுத்தார். நல்ல முடிவு தான், அது வந்து தவறே கிடையாது. இப்போ வரைக்கும் அந்த முடிவை வந்துட்டு அவர் நினச்சி பெருமையாக நினைக்கிறாரு இல்லையோ, உள்ளே வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு பணம் கிடைக்கலேன்ட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, வினோத் மிஸ்யூடா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி ஆரம்பிக்கிறாரு. என்னோடய மனசில் நீ தான்டா எப்பயுமே டைட்டில் வின்னர். என்னோடய மனசை பொறுத்த வரைக்கும் நீ தான் டைட்டில் வின்னர். சரியா? நீ இருந்திருக்கணும் இங்கே. இப்போது இந்த செலிப்ரேஷன் டைமில் நீ இங்கே இருந்திருக்கணும். உன் சார்பாக நான் வந்து இந்த கேக்கை சாப்பிட்றேன்டான்னு சொல்லிட்டு அவருக்கு சும்மா தடவை மாதிரி ஒன்று பண்ணுறாரு. நீ இருந்த வரைக்கும் இங்கே வேறு மாதிரி இருந்துருச்சா. ரொம்ப உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன், தேங்க்ஃபுல்லாக நினைக்கிறேன். லைஃப் லாங் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து நீடிச்சிக்கிட்டே இருக்கணும். என்னோட பசங்களும் உன்னோட பசங்களும் சேர்ந்து வளரணும், நிறைய பாட்டு பாடணும், நிறைய சாதிக்கணும். கூடிய சீக்கிரத்தில் நம்ம 2 பேரும் ஒன்றா பார்க்கணும்டா, சந்திக்கிறோம்டா அப்படின்றாரு. இப்பயும் மறுபடியும் சொல்கிறேன், என்னோட BB9 டைட்டில் வின்னர் யாருன்னு கேட்டால் கண்டிப்பாக நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த நேரம் அப்சரா வியானாலாம் வராங்க. யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு போது கானவனத்துக்காக பேசணும் அப்படின்னு அவங்களும் வந்துட்டு, அண்ணா நாளைக்கு வந்துருங்கண்ணா, நீங்கள் உங்களை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பேசும்போது. ஆனால் மனசு வந்து கானவனத்தை வந்து பேசக்கூடிய விஷயங்கள். நேற்று கூட வந்துட்டு அந்த கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே மனசு உடஞ்சி ஒரு மாதிரி பேசியிருப்பார். இந்த நேரத்தில் கானவன் வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பான், அதை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து அமித் அவர்கள் விஜய் பார்வதியும் மிஸ் பண்ணுவார், கமருதியும் மிஸ் பண்ணுவார். அது வந்து வெளியே சொல்ல மாட்டாரு. பட் கானவனத்துக்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். ஆனால் அதிகப்படியாக வந்து விஜய் பார்வதி கிட்ட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காப்புல. பட் இங்கே நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லக்கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்ல காரணத்தினால மேபி சொல்லாமல் இருக்காங்களான்னு தெரியல. பட் ரொம்ப அவர் பேசுகிற விஷயங்கள் ரொம்ப உண்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக கானவனத்தை பார்த்துட்டு கண் கலங்கினாள். ஏன்னா அவர் ரொம்ப எமோஷனலான ஒரு ஆள். இவரோட வார்த்தைகளை கண்டிப்பாக அவர் வந்துட்டு கண் கலங்க வச்சாலும் வைக்கும். நாளைக்கு வந்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாங்க. நாளைக்கு செம்ம ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்க போகுது. ஏன்னா இவங்க 2 பேரோட விஷயங்கள் அடுத்த தர்பீஸ் நம்ம கானவனத் மாதிரி தான். ஏன்னா இவர் வந்துட்டு அமித்தை கிண்டல் பண்ணுறதும் வெறுப்பேற்றுறதும் அதுவும் ஒரு தனி இதுவாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் கானவனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்கிற மாதிரி இந்த சீசன் 9 டைட்டில் வின்னராக கானவனத் தான் வந்திருக்குன்னு சொல்கிறார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்னை கேட்டீங்க. கண்டிப்பாக அவர் தான். போன வாரம்லாம் நான் நினச்சது பார்வதி கமருதுக்கு அப்புறமா இவங்க இருக்கிற ஒரு காரணத்தெல்லாம் கண்டிப்பாக இவங்க வருவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தோம். ஓகே, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.